நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காவிரி கலை துறவகம் வழியாக இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் திருச்சபை நமக்கு சிறப்புக்குரிய நாளாக கொடுக்கிறது. மார்க் நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடச் சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. 4 நற்செய்திகளில் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி என்று பாரம்பரியமும் இறை வல்லுநர்களும் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த நற்செய்தியாளர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே இன்னும் ஒரு சிறப்பாக என்னுடைய குருத்துவ நாளை நான் சிறப்பிக்கின்றேன். என்னோடு இணைந்து இன்னும் 3 பேர், அருட்தந்தை ஜெயபாலன், அருட்தந்தை பெஞ்சமின், அருட்தந்தை பாண்டியன் அவர்கள், நாங்கள் 4 பேரும் இந்த நாளிலே 16 வருடங்களுக்கு முன்பாக 2010 ஆண்டு இறைவனுடைய அருளால் ஆயர் மறைந்த டிவோட்டா அவர்களுடைய கரங்களால் நாங்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டோம். எனவே இந்த நாள் ஒரு நற்செய்தியாளருடைய நாள் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது. எனவே இது இன்னும் சிறப்புக்குரிய நாளாக மாறுகிறது. மார்க் நற்செய்தியாளரை போல நாங்களும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று உணர்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் எல்லாருமே அனுப்பப்பட்டவர்கள்தான் என்கின்ற ஒரு அந்த செய்தியை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இறைவன் நம்மை அன்பின் அருளால் நம்மை இணைத்து நற்செய்தி பணியாளர்களாக மாற இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பலியை நாம் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன் பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவார் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்தான்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணை
பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையையும் ஞானமாய் இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் மார்க்கு நற்செய்தியாளருடைய விழாவாக நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளிலே நான் முன்னுரையில் சொன்னது போல திருச்சி மறைமாவட்டத்தினுடைய குருக்கள் 4 பேர் திருநிலைப்படுத்தப்பட்ட நாளையும் சிறப்பிக்கின்றோம். என்னோடு இணைத்து இன்னும் 3 பேர். அந்த நாள் எனக்கு இன்னும் அப்படியே நினைவில் இருக்கிறது. மேனால் மறைந்த ஆயர் டிவோட் அவர்கள் எங்கள் 4 பேரையும் அழைத்து, ஹே மேன், இந்த 25ஆம் தேதி உங்களுக்கு ஆர்டினேஷன் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் அந்த நாளை கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான நாளாக அது இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் இப்போ ஒரு கிழமை அல்லது விடுமுறை நாள் அப்படி அந்த மாதிரி பார்ப்பது இங்கோட விட, நம்ம எப்படி ஒரு பெயரை ஒரு குழந்தைக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தையுடைய பெயர் ஒரு புனிதருடைய பெயராக இருந்தால் நன்றாக இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி பெயர்கள் வைப்பது குறைந்து விட்டது. ரொம்ப ஃபேன்சியாக, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு பெயர்கள் எல்லாம் அப்படி சவுண்டாக அப்படியே மியூசிக்கலாக இருக்கணும்னு பெயர் வைத்துட்ருக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது நம்முடைய பாரம்பரியத்திலே ஒரு பிறந்த நாளிலே ஒரு புனிதருடைய பெயர் இருந்தால் அந்த பெயரை நாம் வைக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அந்த புனிதர் அதனால் மகிமைப்படுத்தப்படுகிறார், அந்த புனிதர் நினைவூட்டப்படுகிறார். அப்படியாகத்தான் அந்த நாட்கள் எல்லாம் அமையும். அப்போ எங்களுக்கு அந்த குருத்துவ நாளை கொடுத்த பொழுது 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை எந்த நாள் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு கேலண்டர் எடுத்து பார்த்தா அது ஒரு நற்செய்தியாளர் மார்க்கினுடைய விழா என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ எங்கள் 4 பேரும் குருக்களுடைய ஆண்டிலே நாங்கள் திருநிலைப்படுத்தப்பட்டோம். 2010ஆவது ஆண்டு குருக்களின் ஆண்டு திருச்சபை கொண்டாடி கொண்டிருந்த அந்த ஆண்டு. அப்போ குருக்களின் ஆண்டாகவே சிறப்பிக்கிற அந்த ஆண்டுவே மிகப்பெரிய சிறப்புக்குள்ள ஆண்டு. அதிலும் குறிப்பாக இந்த 25ஆம் தேதி மார்க்கு நற்செய்தியாளருடைய நாள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அப்போ அந்த மார்க்கு நற்செய்தியாளரை இன்னும் அதிகமாக நாம் படிக்க வேண்டும் என்று அதை இன்னும் ஆழமாக அதை யோசித்து பார்த்தேன். மார்க்கு நற்செய்தியாளர் இன்னும் படிக்கின்ற அந்த முயற்சி எடுத்தேன். இத்தனை ஆண்டுகளிலே அவரிடம் பெரிய நமக்கு விவரங்கள் இல்லை, ஆனாலும் ஒரு சில விவரங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சில விவரங்கள் உண்டு. அதையும் நம்முடைய வாழ்க்கையையும் பொருத்தி பார்க்கின்ற பொழுது இன்னும் அது இன்னும் ஆழப்படுகின்றது. குறிப்பாக ஒவ்வொரு 4 நற்செய்தியாளர்கள் நமக்கு தெரியும். அந்த 4 நற்செய்தியாளர்களிலே மார்க்கு நற்செய்தியாளர் கைப்பிரதியாக முதல் பிரதி. அப்போ 4 நற்செய்தியிலே முதலில் எழுதப்பட்டது மார்க்கு நற்செய்தியாளருடைய அந்த பிரதி.
அப்போ இது யூதர் அல்லாதவருக்கு எழுதப்படுகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. யூதர் அல்லாதவர்களுக்கு. அப்போ அந்த கைப்பிரதி எடுத்துக்கிட்டு நம்ம சொன்னோம்னா ஒரு மேனுஸ்கிரிப்ட், அதை எடுத்துக்கிட்டு பிற நாடுகளுக்கும் பிற கண்டங்களுக்கும் போகின்ற பொழுது ஒரு கைப்பிரதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ அதை எதை உள்ளடக்கி அவர் எழுதியிருக்கிறார்னு பார்த்தா, பேதுருவனுடைய சாட்சியத்தை, பேதுருவனுடைய அனுபவத்தை கொண்டு அதை எழுதப்பட்டதாக பாரம்பரியம் சொல்லுகிறார். அப்போ இயேசுவே தேர்ந்தெடுத்த நீ பாறை, உன் மீது நான் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு பேதுரு பார்த்து இயேசு சொல்லுகிறார். அப்போ திருச்சபையுடைய தலைவர், அப்போ அந்த தலைவனுடைய அனுபவம், தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்ட பேதுரு, திருச்சபையினுடைய முதல் போப் தலைவர், அவருடைய அனுபவத்தை கொண்டு அது எழுதப்பட்டது என்று பாரம்பரியம் சொல்லுகிறோம். அப்போ மார்க்கு நற்செய்தியாளர் மிக நெருக்கமாக உடனிருந்து இயேசுவோடு இருந்தும், அதனிலும் 3 பேர் இயேசுவோடு உடன் இருந்தார்கள் அல்லவா, அந்த 3 பேரில் பேதுருனுடைய அந்த ஒரு அனுபவத்தை கொண்டு ஒரு மிகச் சுருக்கமாக, இரத்தின சுருக்கமாக எழுதப்பட்ட அந்த மார்க்கு நற்செய்தி பகுதி தான் முதல் நற்செய்தி, 16 அதிகாரம் கொண்ட ஒரு நற்செய்தி. அப்போ அதனுடைய இறுதி பகுதியை தான் இன்றைய நாளிலே நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி நாம் சென்று நற்செய்தியை, இயேசுவினுடைய நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நிலை. அப்போ அந்த இயேசுவினுடைய அந்த நிலையை பரப்புகிற அந்த நிலையை, இயேசு தான் கற்றுக் கொடுத்த அந்த நிலையை எடுத்துக்கொண்டு மக்களிடம் செல்லுகிற அந்த ஒரு கட்டளையை அதில் தான் அவர் முடிக்கிறார். அதோடு கூட இயேசு விண்ணகம் சென்றார், எங்கே அமர்ந்தார் என்று சொல்லி அந்த செய்தியை நீங்கள் கொண்டு போங்கள் என சொல்லி 16 அதிகாரத்தில் இரத்தின சுருக்கமாக ஒரு கைப்பிரதியாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பகுதியை மார்க்கு நற்செய்தியாளர் எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கைப்பிரதியை எழுதி அந்த மார்க்கு நற்செய்தியாளருடைய விழாவை திருச்சபை இன்று கொண்டாடுகிறது. அப்போ அவர் யாருக்கு அவர் நற்செய்தியாளர் மிக நெருக்கமாக இருந்தார் என்று பார்த்தால், பவுலடியார், புனித பவுல். அவரும் அனுபவம் பெற்று, கடவுளுடைய இயேசுவினுடைய அனுபவம் பெற்று, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று இயேசு அந்த சொல்லுகிற அந்த நிலையிலிருந்து அனுபவம் பெற்று இயேசுவை பின்பற்றி மிகப்பெரிய நற்செய்தியாளர். பேதுருவும் பவுலும் மிகப்பெரிய நற்செய்தியாளர்கள் என்று 2 தூண்கள் என பார்க்கிறோம். அப்போ அவரிடமும் அந்த அனுபவத்தை மார்க் நற்செய்தியாளர் பெற்றிருக்கிறார். அதோடு கூட இன்னொருவர், அவர் யார் என்றால், நற்செய்தி அனுபவத்திலே சீடர்களிடமிருந்து அவர் போதிக்க சென்ற பொழுது பர்னபாஸிடமிருந்து அவர் உடன் இருந்து அவர் அந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறார். அப்போ பர்னபாஸ், பவுலடியார், பேதுரு, இவர் மார்க்கு நற்செய்தியாளர், இயேசுவோடு உடன் இருந்தவர். இப்படியெல்லாம் ஒன்றாக வைத்து அவர் நற்செய்தியை எழுதி கொடுத்த அந்த நிலையில்தான் அது மிகவும் ஒரு கைப்பிரதி என்றாலும் முதல் நற்செய்தி பகுதி மிகவும் ஒரு வலுவான ஒரு பகுதி. அதனால்தான் 4 நற்செய்திகளிலே அந்த நற்செய்திக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் என்பது இறக்கைகள் கொண்ட சிங்கம். இதுதான் அடையாளம். மற்ற நற்செய்திகளுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இந்த மார்க்கு நற்செய்திக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் சிங்கம். அப்போ நான் இந்த நற்செய்தியாளரை இந்த நாளில் நீங்கள் குருப்பட்டம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆயர் சொல்லுகின்ற பொழுது, தேடுகின்ற பொழுது அந்த நிலையை என்னோடு நான் பொருத்தி பார்க்கிறேன். அந்த நற்செய்திக்கான அடையாளமே சிங்கம். அப்போ ஒரு தைரியமாக, ஒரு வலுவாக, அதே நேரத்தில் ஜென்டைல்ஸ் இல்லாதவர், அதாவது ஜென்டைல்ஸுக்கு, குறிப்பாக யூதர்கள் அல்லாதவருக்கு செலுத்தப்படுகிற அல்லது கொண்டு போய் சேர்க்கிற அந்த நற்செய்தியாளர், இந்த நற்செய்தியும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு லைன். அப்போ அந்த கர்ஜிக்கும் சிங்கம் போல வலுவான, அப்போ யூதர் அல்லாதவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வலுவான நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை இருக்கிறதோ, அந்த ஒரு அடையாளம் மிக பொருத்தமான அடையாளம். அப்போ அதையும் என்னுடைய பெயரையும் நான் பொருத்தி பார்த்து கொண்டேன், லியோ. அப்போ இந்த பெயர் பொருத்தி பார்க்கிற அந்த நிலை, எவ்வளவு தூரம் நாம் நற்செய்தியை கொண்டு போய் வலுவாக சேர்க்க வேண்டும், குறிப்பாக நற்செய்தியை அறியாத மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை நமக்கு ஒருவேளை கடவுளை அமைத்து கொடுக்கிறாரோ என்று நான் அந்த நாளை நான் பொருத்தி பார்த்தேன். அதோடு கூட நாம் எல்லோருமே அப்படித்தான். நாம் வாழுகிற அந்த சூழ்நிலையிலே நற்செய்தியாளருடைய அந்த பகுதியிலே பார்த்தால், அந்த மார்க் நற்செய்தியாளர் எப்படிப்பட்ட அந்த நிலை என்று பார்க்கின்ற பொழுது, அவருக்கான ஒரு குணநலம் எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால், அவர் இயல்பாகவே பிற அப்போஸ்தலர்களோடு, பிற புனிதர்களாக இருக்கக்கூடியவர்களோடு, உடன் வாழ்ந்தவர்களோடு ஒரு இணக்கமாக பழகி கொள்ளுகின்ற, ஒரு உறவை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு நிலையில் மார்க்கு நற்செய்தியாளர் இருந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு உறவையும் வளர்த்து கொண்டு, சுமூகமான உறவுகளை வளர்த்து கொண்டு,
அதே நேரத்தில் லயனை போல, கர்ச்சிக்கின்ற ஒரு லயனை போல மிகவும் விரைவாக நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பணியை செய்த மார்க்கு நற்செய்தியாளர் எப்படிப்பட்ட நமக்கு ஒரு வேண்டுகோளை கொடுக்கிறார் என்றால், நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த நாளில் அழைப்பு கொடுக்கிறார். சீடர்கள் என்பவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். இந்த சீடர்களும் அப்போஸ்தலர்களுக்கு மேலாக மிஷனரிஸ் என்று அவர்களுடைய பெயர் கொடுக்கப்படுகிறது. அவர் போதிக்க சென்றவர். அப்போ நாமும் சீடர்களாய் இருக்கிறோம், இயேசுவினுடைய வழியை பின்பற்றுகிறோம், வார்த்தைகளை பின்பற்றுகிறோம், வாழ்க்கையை கடைபிடிக்கிறோம் என்றால் நாமும் சீடர்கள். அதே வேளையில் நாம் அனைவரும் அனுப்பப்பட்டவர்கள். நாம் அனுப்பப்பட்டவர்கள் என்கிற அந்த ஒரு நிலையை இந்த நாளில் நாம் வலிந்து பற்றி கொள்வோம். நாம் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் நம்முடைய நற்செய்தியை பறைசாற்றுகிற நிலையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் அனுப்பப்பட்டவர்கள். குருக்கள் மட்டுமல்ல, கன்னியர்கள் மட்டுமல்ல, துறவரத்தார் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள் என்கின்ற அந்த ஒரு நிலையை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம். மார்க்கு நற்செய்தியாளரை போல இன்னும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவை எடுத்து சொல்ல, அது வாழ்க்கையாலும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளாலும் கிறிஸ்துவனுடைய வேல்யூஸ் என்று சொல்லுவோம், கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு நிலைப்பாடு, கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு கொள்கைகள், இயேசு கொண்டு வந்த அந்த நிலைப்பாடு கொள்கைகள், இவை எல்லாமே விழுமியங்கள். இவை எல்லாமே நாம் நம்முடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் பிறருக்கு சென்று அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து தொடர்ச்சியாக நாம் மன்றாடுவோம். மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கான உந்துதலை கொடுப்பார். இயேசு நம்மோடு உடன் இருப்பார். தூய ஆவியானவர் நம்மை இன்னும் உறுதிப்படுத்துவார். நாம் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமைகளை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் இன்னக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்பறைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள மைமன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அன்பே உருவான இறைவா, இது இந்த நாளிலே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே, இந்த நாள் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும் என்று நம்பக்கூடிய பிள்ளைகள், இந்த நாள் எங்களுக்கு இன்று ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்பக்கூடிய பிள்ளைகள், நான் எடுக்கிற முயற்சியை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று நம்பி நாளை தொடங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி கண்டு ஜெபிக்கிற, கலந்து கொள்ளுகிற உடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள், இதை தாங்கி நிற்கக்கூடிய உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இது இந்த திருப்பலிக்காக உடனிருந்து உழைக்கக்கூடிய உடைய பிள்ளைகள், இசை வழியாக, பாடல் வழியாக, தயாரிப்பு வழியாக உடனிருந்து உழைக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், மண்டியிட்டு கேட்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். குறிப்பாக வீடுகளிலே தனிமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடன் இருக்கக்கூடிய பிள்ளைகள், உதவி செய்யக்கூடியவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே அடுத்த கல்வி ஆண்டிற்காக தங்களை தயாரிக்கக்கூடிய பிள்ளைகள், எதிர்காலம் சிறப்ப வேண்டும், சிறந்திட வேண்டும் என உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. பயணிக்கக்கூடிய பிள்ளைகள், விடுமுறையை தொடங்கக்கூடிய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் உழைக்கக்கூடிய பிள்ளைகள்,
உடல் உழைப்பாலும் குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய வீட்டினுடைய தலைவன் தலைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். தன்னுடைய திருமணத்திற்காக தயார் செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணம் நல்ல முறையில் நடந்தேற உடைய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. திருமணம் நடந்து குழந்தை செல்வத்திற்காக ஏங்கக்கூடிய பிள்ளைகளை குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதியும் தகப்பனே. நல்லதொரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என ஏங்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடும் ஆண்டவரே. இனிமாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா என நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே தொட்டு ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்திட உடன் இருப்பீராக. ஒரு தந்தையாக ஒரு தாயாக வீட்டினுடைய பெரியவர்களாக பிள்ளைகளை எதிர்காலத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மண்டியிட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக பேரனுக்காக பேத்திக்காக ஜெபிக்கக்கூடிய பெரியவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இனமாக பல்வேறு ஏக்கங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஒவ்வொரு முயற்சி எடுக்கக்கூடிய பிள்ளைகள் குறிப்பாக தங்களுடைய வார்த்தையாலோ எண்ணத்தாலோ எழுத்துக்களாலோ சொற்களாலோ இசையாலோ பாடல்களாலோ எந்த ஒரு வகையினாலும் சோசியல் மீடியா வழியாக ஏதோ ஒரு வகையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பிற மக்களுக்கும் உடன் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எடுத்து சொல்லுகிற மக்களை ஆசீர்வதியும். மார்க் நற்செய்தியாளர் தன்னுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் பணிபுரிந்தார். இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு ஊடகம் வழியாகவும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பயன்பாட்டு வழியாகவும் செல்போன் வழியாகவும் வாழ்க்கையில் சொற்கள் வழியாகவும் நடமாட்டத்தின் வழியாகவும் செயல்பாடுகள் வழியாகவும் ஒருவரோடு பேசுகிற நிலையிலும் உறவு நிலையிலும் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய விழுமியங்களை நீர் கொண்டு வந்த சொற்களை எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் நற்செய்தியாளர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே செயல்பட ஆசீர்வதியும். ஏதோ இந்த மார்க் நற்செய்தியாளருடைய இந்த பெரு நாளிலே 4 அருள் பணியாளர்கள் நாங்கள் திருநிலைப்படுத்தப்பட்டோம். எங்களையும் ஆசீர்வதியும். எங்களோடு பயணித்து வருகிற அனைத்து குருக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை இன்னும் அதிகமாக வலுவூட்டி எங்களை வழிநடத்த வேண்டுமா இடத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தி மீதுள்ள நம்பிக்கை அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. கண்ணீரிங்கு கரைந்தோ
ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.